எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவேத் பேசுகிறேன். இன்றைக்கி நான் இருக்கிற இந்த இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு ஹோம் தியேட்டர். இது வந்து சென்னையில் ஈஞ்சம்பாக்கம்ன்ற இடத்துல நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 20 வீடு இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஹோம் தியேட்டரில் பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸ் 7.1.4 கான்ஃபிகரேஷனில் பண்ணியிருக்கோம். பட் இந்த ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு காம்பேக்ட் ரூம் சைஸ் தான். ரூம் சைஸ் என்னன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை வந்து முழுசாக நீங்கள் வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஹோம் தியேட்டர் இந்த மாதிரி ரூம்லேயும் வந்து கட்டமைக்கலாம். அதுவும் டால்பி அட்மாஸ் 7.1.4 கான்ஃபிகரேஷனில் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும். ஸோ அது நாங்கள் இங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் உங்களுக்கு ஹோம் தியேட்டர் பற்றியான நிறைய நாலேஜும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இந்த ஹோம் தியேட்டர் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஹோம் தியேட்டரோட உங்களோட அபிப்பிராயம் முற்றிலும் அப்படியே மாறுபடும். ஸோ அதுவுமே வந்து இந்த வீடியோவோட பிற்பகுதியில் நம்ம பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த ஹோம் தியேட்டர் பற்றி தான் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான சிஸ்டம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் என்ன மாதிரியான டிசைன் லாங்குவேஜ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய தகவல்கள் உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். அண்ட் இந்த வீடியோ இல்லை இந்த ஹோம் தியேட்டர் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹோம் தியேட்டரோட இந்த கான்செப்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நீலாங்கரையில் நாங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ஹோம் தியேட்டர் பண்ணியிருந்தோம். அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு மியூசிக் டைரக்டர் அவர். ஸோ அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டான இந்த கிளைண்ட்டை வந்து ரெஃபர் பண்ணார். இவர் வந்து முதல்ல நாங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருந்தார். ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து இந்த கேட்டட் கம்யூனிட்டி ஈஞ்சம்பாக்கமில் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வீடு 10 வீடு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இவங்களோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இவர் தான் வந்து அதை டெவலப் பண்ணுறாரு. அண்ட் அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து ஃபுல்லாகவே வந்து கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு ரோ ஹவுசஸ் மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோம். அண்ட் டிசைன்லாம் வந்துட்டு சிங்கப்பூர் கான்செப்டில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏறக்குறைய சின்ன மாற்றங்கள் தான் வந்து இருக்கும். ஹோம் தியேட்டருக்குன்னு நாங்கள் வந்து ஒரு இடத்த வந்து அலோகேட் பண்ணலை. நிறைய ரூம்ஸ் இருக்குது. பட் அது ஹோம் தியேட்டருக்கு உகந்ததாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் எதுக்கோ சைட் போய் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ நாங்கள் சைட் வந்து பார்க்கும்போது நிறைய பெட்ரூம்ஸ் தான் இருந்தது தவிர்த்து ஹோம் தியேட்டர் கட்டமைக்கிற மாதிரி எதுவுமே ரூம் எங்களுக்கு வந்து தென்படலை. ஸோ இந்த ரூம் பார்க்கும்போது இதுதான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய ரூமாக இருந்தது. இது வந்து 15x13. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இதோட பெருசாக இருக்குது. பட் அது வந்து ஹோம் தியேட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏன்னா நடுவில் வந்து எல் ஷேப்பில் ரெஸ்ட் ரூம், அந்த பவுடர் ரூம் இதெல்லாமே வந்துடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுதான் வந்து பிளெயினாக இருந்தது. ஸோ இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். ஸோ அவருமே வந்து கோஹெட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படி தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 15x13 ரூம் சைஸ் தான். லென்த்து வந்து 15 இருக்குது அண்ட் விட்த்து வந்து 13 இருக்குது. அண்ட் இந்த ரூமில் வந்து நாங்கள் டால்பி அட்மாஸ் 7.1.4 வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த ரூம் இவ்வளோ சின்ன ரூமில் வந்து அதை பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சவுண்டோட இன்டர்ப்ரிட்டேஷன் அண்ட் அதோட சேனல்ஸ்க்கெலாம் வந்து எல்லையே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆப்ஜெக்ட் பேஸ்டு சவுண்டில் போயிட்டோம்.
ஸோ அதில் வந்துட்டு இத்தனை சேனல் தான் போடணும், இவ்வளோ ஸ்பீக்கர் தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. மேலே சேனலை வந்து ஜாஸ்தி பண்ணும்போது உங்களுக்கு அந்த டீட்டெயிலிங் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறோன்றது மட்டும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு அந்த வாட்டேஜ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் கில்லாக இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 ரோ வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். அண்டு கிட்டத்தட்ட 6 சீட்டர்ஸ் இது. அண்டு 5 ரெக்லைனர்ஸும் ஒரு மசாஜ் சேர். அவர்கிட்ட ஏற்கனவே அந்த மசாஜ் சேர் வந்து இருந்தது. ஸோ அது வந்து இந்த ரூமில் போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். ஸோ அதனால் 5 ரெக்லைனரும் ஒரு மசாஜ் யூனிட்டும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து காம்பேக்டுன்னு இல்லாமல் இந்த ரூமில் வந்துட்டு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. பட் அது வந்து உடச்சி இந்த ஹோம் தியேட்டரை வந்து எக்ஸ்ட்ராடினரியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களோட டிசைனிங் பிளான்லேயே வந்து அதுதான் நாங்கள் முதல்ல பார்த்தோம். அதில் தான் நாங்கள் ஃபோக்கஸும் பண்ணோம். ஸோ என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் இந்த ரூமை பற்றி எப்படி இருந்ததுன்னா, கஸ்டமர் ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டாருன்னா இந்த ரூம் எவ்வளோ பெருசு எவ்வளோ சின்னது இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அந்த சவுண்டோட இன்டர்ப்ரிட்டேஷன் அது வந்து அப்படியே அந்த ஸ்பேஸை வந்து பெருசாக்கணும், ஒரு பெரிய கான்செப்டில் உட்காந்து அவர் பார்க்கணும். ஸோ இதுதான் என்னோடய மைண்டில் இருந்தது. அண்ட் அதை வந்து ரொம்பவே ஒரு 100 இல்லை 200% இப்போ இந்த ரூமில் நாங்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது கஸ்டமராலேயே ஃபீல் பண்ண முடியுது. என்னால் வந்து உட்காந்து நான் பார்க்கும்போது ஒரு பெரிய தியேட்டரில் போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த சவுண்ட்லேருந்து எனக்கு வருது அப்படின்னு சொன்னார். அதுதான் எங்களோட கோல். ஸோ அந்த கோலை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம்னு நான் நினைக்கிறேன். அண்டு இந்த ரூமில் வந்து என்ன மாதிரியான சிஸ்டம் நாங்கள் வந்து போட்டிருக்கோம், அண்டு எந்த மாதிரியான சிஸ்டம் வந்து இப்படி ஒரு கான்செப்ட் லெவலில் இருக்கிற சவுண்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது, அண்டு டிஸ்பிளேக்கு என்ன பண்ணியிருக்கோம், அண்ட் மற்ற காம்பனன்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேவரட் பிராண்ட் மேக்னெட் தான் இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா மேக்னெட் மானிட்டர் சுப்ரீமில் 2002 அது வந்து இன்னும் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பீக்கர்ஸில் ஒன்று. ஏன்னா அதில் அவங்க கொடுக்குற பவருக்கும் அதோட ப்ரைஸிங்க்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. ரொம்பவே பவர்ஃபுல் அண்ட் வேர்சடைல் ஸ்பீக்கர். கிளாரிட்டியும் வந்து சூப்பராக இருக்கும், ஹைலி டீட்டெயில்டு. நீங்கள் வந்து மூவிஸ்க்கு இருந்தாலும் சரி, மியூசிக் லிசன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து அது வேர்சடைலாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த 2 ஸ்பீக்கருக்கு ஆக்சுவலாக சப்வூஃபரே தேவையில்லை. ஏன்னா ஒரு ஸ்பீக்கருக்கு 2 8 இன்ச் ட்ரைவ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப பவர்ஃபுல். கிட்டத்தட்ட ஈச் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 450 வாட்ஸ் வரைக்கும் பீக் அவுட் ஆகும். ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 900 வாட்ஸ் ஆஃப் ரா பவர் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. இந்த ஸ்பீக்கர்ஸ் இப்போ வந்து வரது கிடையாது, இது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. பட் இது எப்படி இந்த ஹோம் தியேட்டரில் நாங்கள் போட்டோங்கிறதுக்கான அந்த விடை வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இந்த ஹோம் தியேட்டரில் பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின். அண்ட் சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 14Cங்கிற ஒரு சென்டர்னு வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து 4 ட்ரைவ் இருக்கும். இந்த ரூமுக்கு வந்து அது ரொம்பவே போதுமானதாக இருக்குது. அண்ட் சரவுண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சின்ன புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா S10B மானிட்டர் சீரீஸில் மேக்னெட்டில் வர ஸ்பீக்கர்ஸ். இதெல்லாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 150 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் அட்மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா IC82ங்கிற இன்சீலிங் ஸ்பீக்கர்ஸ் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அது வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே வந்து 180 வாட்ஸ் ஈச் ஸ்பீக்கர். ஸோ அது மாதிரி 4 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்கோம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா SW15ங்கிற மாடல் வாஃபடேலேருந்து. அண்ட் இந்த மாடல் வந்து ரொம்பவே வேர்சடைலாக இருக்கும். பட்ஜெட் பில்ட்ஸில் நாங்கள் வந்து கம்பல்சரி இந்த சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு அந்த பேஸ் இருந்தால் தான் அந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸே வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகும். அந்த பேஸ் இருக்கிறது பவர்ஃபுல்லாக இருக்கிறது விஷயம் கிடையாது, அதை நாங்கள் பார்க்க மாட்டோம். ஆனால் அது எந்த அளவுக்கு ப்ரிசைஸ்டாக அவங்க வந்து கொடுக்குறாங்க. சும்மா எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃப்ளாட் பேஸ் வந்து வராமல் சும்மாவே வந்து சப்வூஃபர் வந்து அலறும். நீங்கள் அந்த சீனில் பேஸே தேவைப்படாது, இருந்தாலும் அந்த சும்மா கடன்னு ஒரு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கரெக்டாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட கண்டினியூஸ் வாட்டேஜ் இது வந்து 450 to 600 வாட்டேஜ் வந்து இது கொடுக்கும். அண்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். சொல்லவே வேணாம், 15 இன்ச் ட்ரைவ். ஸோ நல்ல இந்த ரூமுக்கு வந்து ரொம்பவே அடிக்குவேட்டாக இருக்குது. நாங்கள் தான் வந்து அதை டோன் டவுன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ரிசைஸான பேஸ் வந்து இந்த ரூமில் ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. அண்ட் கம்மிங் டு ஹார்ட் அண்ட் பிரெயின் ஆஃப் திஸ் ஹோம் தியேட்டர், இதில் வந்து மெரான்ஸோட SR8015ங்கிற ஒரு ஏவி ரிசீவரை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம்.
ஸோ பெரும்பாலும் நாங்கள் வந்து பண்ணுற பில்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசர் பவர் ஆம்ப் தான் கொடுப்போம். பட் ப்ரீ ப்ராசர் பவர் ஆம்ப் வந்து பட்ஜெட்டில் இல்லை அப்படின்றப்போ ரொம்ப க்ளோஸாக வர அந்த ப்ராசஸிங் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை அந்த ப்ராசஸிங்கோட டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், இந்த குவாலிட்டியில் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் வர்றது வந்து 8015 விட்டால் அடிச்சுக்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாது. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அதையுமே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. மெரான்ஸில் SR சீரிஸ் எல்லாமே போகுது. இப்போ எல்லாமே சினிமா சீரிஸ் தான், விலையும் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் 8015லாம் ரொம்ப கம்மி விலையில் வந்து கிடச்சிட்டு இருந்தது நடுவில். இங்கே வந்து இந்த 11.2 சேனல் ப்ராசஸிங்க்கு வந்து 8015 கொடுத்துருக்கோம். ப்ராசஸிங் வந்து ஆக்சுவலாக இது 13.2 சேனல் வந்து பண்ணோம். பட் நாங்கள் வந்து 11.2 சேனலுக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போதைக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து 8015 பற்றி நான் ரொம்பவே ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். பட் இப்போது அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். உண்மையிலேயே ரொம்பவே வந்து இப்படி ஒரு ஏவி ரிசீவர் வந்து திருப்பியும் மெரான்ஸே நினச்சாலும் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு பண்ணவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ஏவி ரிசீவர் தான் அது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து அந்த மாதிரி மெரான்ஸ் வந்து கைவிட்டிருக்காங்க. அதை வந்து மேற்கொண்டு அவங்களால வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியல, அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியலங்கிறதுனால. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் விலைவாசிலாம் ஏறும்போது இதுவுமே வந்து இந்த மாடல்ஸ்லாம் வந்து அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு புது மாடல் வரும்போது அப்படியே ப்ரைஸிங்கும் வந்து ஏற்றிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து இது மெரான்ஸில் மட்டும் இல்லை, எல்லா ஏவி காம்பனன்ட்ஸ்க்கும் எல்லா ஏவி பிராண்ட்ஸ்லையும் இப்படி தான் நடக்குது. இது வந்து அவங்களால வந்து சமாளிக்க முடியலன்னா உடனே வந்து கம்பெனியே வந்து திவால் ஆகிடுது, நம்ம பயோனியர் அண்ட் ஆன்கியோ மாதிரி. ஸோ இப்போ திருப்பியும் அவங்க வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. பட் அகெயின் இது வந்து இந்த ஆடியோ இண்டஸ்ட்ரியில் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது ப்ரைஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இதெல்லாம் ஏன் இவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பட் உள்ள கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் அவங்க ப்ரைஸிங்கில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா உடனே கம்பெனியை இழுத்து மூடுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து லாஸஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதுவுமே வந்து நாங்கள் பல வருஷமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஹேவிங் செட் தட், இன்றைக்கி இங்கே வந்து நாங்கள் போட்டிருக்கிற இந்த 8015 வந்து ரொம்பவே ஒரு வேர்சடைலான ஒரு 11.2 சேனல் ஏவி ரிசீவர். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கணுன்னா பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆப்டமாவோட 4K லேசர் ப்ரொஜெக்டர் Z50 வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் நாங்கள் வந்து அதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்பவே வேர்சடைலான ப்ரொஜெக்டர். அண்டு ரொம்பவே வந்து அந்த பிக்சர் குவாலிட்டி வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக நியூட்ரலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 120 இன்ச்சஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப காம்பேக்டாகவும் அண்ட் ரொம்பவே வந்து ஓவர்கில் இல்லாமல் உக்காந்தோன்னா ஒரு படத்தை வந்து ஒரு பெரிய தியேட்டரில் வந்து பார்க்குற அளவுக்கு நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டி, அதில் இருக்கிற அந்த டீட்டெயிலிங், இது எல்லாமே வந்து ரொம்பவே கிளாஸியாக இருக்கும். அண்ட் கஸ்டமர் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து மியூசிக் கேட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்பீக்கர்லாம் வந்து ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது. பட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த வீடியோவோட டுவர்ட்ஸ் எண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த ஹோம் தியேட்டர் வந்து நாங்கள் கட்டமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், ஏறக்குறைய 2 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து நேரம் இல்லை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு. நடுவில் வந்து எங்களோட டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணுறதுக்கும் வந்திருக்காங்க. அண்ட் இயர்லி மெயின்டெனன்ஸ்க்கும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் ஒரு ஷூட்டுன்னு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. அது என்னென்னா, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கும் வந்து நேரம் வந்து போதிய நேரம் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஷூட் பண்ணுறதுக்கு. கிடைக்கிற நேரத்தில் நாங்கள் வந்து கட்டமைச்ச பழைய ஹோம் தியேட்டர்லாம் போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு, மெயினாக அந்த ஹோம் தியேட்டர் விசிட் பண்ணுறது இல்லாமல் கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து திருப்பியும் போயிட்டு உக்காந்து பேசி அந்த பாண்டை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து நான் வந்து பிஸ்னஸாக பண்ணுறது கிடையாது. பிஸ்னஸ் இருந்தாலுமே, இது வந்து என்னோடய மெயின் பிஸ்னஸாக இருந்தாலுமே ஃபோக்கஸ் வந்து கஸ்டமர்ஸ் தான். அண்டு அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அண்டு பேஷன் வந்து இன்னொரு பாயிண்ட். எனக்கு வந்து ஹோம் தியேட்டர் அண்ட் பியூர் சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இது கரியராகவே நான் எடுத்தேன்.
அண்ட் கஸ்டமரோட அந்த ஒரு பாண்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம ஜஸ்ட் அந்த ஹோம் தியேட்டர் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போது கிட்டத்தட்ட இந்த ஹோம் தியேட்டர் வந்து 2 வருஷம் ஆகிடுச்சு. பட் அகெயின் அந்த வந்து பார்த்தவொடனே திருப்பியும் நேற்று பழகின மாதிரி திருப்பியும் அந்த பாண்டு வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து வச்சுருக்கோம். ஏன்னா நாளைக்கு எதனா ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா கஸ்டமர் வந்து ஒரு 12 மணிக்கு என்னை வந்து கால் பண்ணணுன்னா கூட அவங்க கால் பண்ணலாம் தாராளமாக. அவங்க எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணுறோமே அப்படின்ற ஒரு அந்த தாட்டே வரக்கூடாது. அந்தளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் வந்து அப்படி மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதுதான் இதோட பாயிண்ட். அண்ட் 2 வருஷம் கழித்து வரும்போது கஸ்டமரும் அதே தான் ஃபீல் பண்ணார். இது வந்து ஒரு 2 வருஷம் பழைய ஹோம் தியேட்டர் மாதிரியே இல்லை, வரும்போதே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நாங்களும் பெருசாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. பட் அந்த டைமில் நாங்கள் வந்து எடுத்த ஒரு சில டிசிஷன்ஸ் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும், இந்த குவாலிட்டியில் தான் இருக்கணும், அது வந்து காலத்துக்கும் நிற்கணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் பண்ணதை வந்து இன்றைக்கி அது பார்க்கும்போது அந்தளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்னமும் ஒரு 10-20 வருஷத்துக்கு இந்த ஹோம் தியேட்டர் எதுவுமே ஆகாது. ஸோ அந்தளவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஹோம் தியேட்டர் வந்து பிளான் பண்ணும்போதே அது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணாலே எல்லாமே ரொம்ப கரெக்டாக அமைஞ்சிடும். ஸோ இப்போ வந்து இந்த ஹோம் தியேட்டரோட டிசைன் எப்படி இருக்குது அண்ட் இதில் வந்து என்ன மாதிரியான டிசைன் அப்ரோச் நாங்கள் எடுத்திருக்கோம், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரூமை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட உட்காந்து அவரோட இன்புட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த மினிமலிஸ்டிக் அப்ரோச்சுக்கு போனோம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக மினிமலிஸ்டிக் ஸ்டைலில் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் கிரே காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஏன் இந்த காம்பினேஷனில் நாங்கள் போனோன்னா, ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு அண்ட் அவரோட மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் மீட்டிங்ஸ்லாம் வந்துட்டு இங்கே வந்து அவர் ரெடி பண்ணிடுறாரு, இங்கே செட்டப் பண்ணிடுறாரு. ஸோ எல்லாமே வந்து ரிமோட் மீட்டிங்ஸ் தான் இருக்கும். அதனால் இங்கே உட்காந்து அவர் பண்ணும்போது அது ரொம்பவே நிசப்தமாக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இங்கே உட்காந்து பிஸ்னஸ் பற்றி யோசிக்கிறதுக்கோ இல்லை மெடிடேட் பண்ணுறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கோ எக்ஸ்டென்சிவ் லாங் ஹவர்ஸ் உட்காந்து அங்கே வேலை செய்யும்போது உங்களுக்கு வந்து ஒரு கூலர் டோன் இருந்ததுன்னா அந்த ஃபெட்டிங்னஸ் வந்து இருக்காது. ஏதோ ஒரு அடப்பட்ட இடத்துல வந்து நம்ம உட்காந்துட்ருக்குறோன்ற அந்த என்ன சொல்கிறது அந்த உணர்வு வந்து போயிடும். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் கொஞ்சம் கூலர் டோனில் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அது இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பக்காவாக வந்திருக்கு. அண்ட் அந்த டைம்லேயே வந்து ரொம்ப இந்த டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப இது வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு இந்த ஹோம் தியேட்டரில். ஸோ இதே டிசைன் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடியும் ஒரு ஹோம் தியேட்டரில் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து இன்னும் அதை வந்து ரிஃபைன் பண்ணி நாங்கள் இங்கே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூம் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால லைட்டிங்கும் வந்து உங்களுக்கு நல்ல வெளிச்சமாக இருக்கிறதுக்காக, பட் அது வந்து அந்த வெளிச்சம் வந்து ஆப்ஷனலாக இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து அந்த டிசைனோடவே வந்து நாங்கள் ரன் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு தனி கண்ட்ரோல் வச்சுட்டு எந்த டைமில் வந்து அந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து தேவையோ அந்த டைமில் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிஸ்னஸ் மீட் வந்து போயிட்டுருக்கு, வேறு எதனா ஒர்க் நம்ம பண்ணுறோன்னா அந்த டைமில் நல்ல வெளிச்சமாக இருக்கும். பட் மினிமல் லைட் மியூசிக் கேட்கும்போது வேணும்னா காப் லைட்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்கோம். ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே தனித்தனி கண்ட்ரோலில் கொடுத்துருக்கோம். அண்டு உங்களுக்கு வந்து மூவிஸ் பார்க்குற நேரத்தில் டக்குன்னு எல்லா லைட்டையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோன்னா டோட்டல் டார்க் ஆகிடும் ரூம். ஸோ இதில் 3 பெர்ஸ்பெக்டிவும் யோசித்து தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு லைட்டும் வந்து அந்த ரூமை வந்து வேறு டைமென்ஷனுக்கு மாற்றும். ஸோ இந்த 15x13 ரூமில் இந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பெரிய சினிமா ஹாலில் உட்காந்து பார்க்குற மாதிரியான சவுண்டை எங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. அதுவுமே பட்ஜெட் வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரைண்ட் தான். இந்த பட்ஜெட்டுன்னு சொல்லி அவர் செட் பண்ணிட்டாரு. நம்ம ஸ்டார்டிங்கில் நாங்கள் பேசும்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி, வெறும் 7.1 போட்டால் போதும். அதுக்கப்புறம் அது 9.1 மாறிச்சு. அதுக்கப்புறம் 8015 உள்ளே கொண்டு வந்தோம், 11 சேனலாக மாறிச்சு. ஸோ குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமரும் திங்க் பண்ணார், நாங்களும் கஸ்டமரை எஜுகேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி சின்ன ரூமாக இருந்தாலுமே போடலாம் சார், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட பேசும்போது ஹி வாஸ் ஆல்சோ கன்வின்ஸ்ட்.
அப்போது சின்ன ரூமில் நாங்கள் போட்டு அவருக்கு வந்து டெமோ காட்டும்போது ஹி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட், ரொம்பவே வந்து அப்ரிஷியேட் பண்ணார். அப்போது ஸோ இந்த 2-2.5 வருஷம்னு நினைக்கிறேன். இந்த 2.5 வருஷமும் அவர் கூட கான்ஸ்டண்ட்டாக டச்சில் தான் இருக்கிறோம். அண்ட் அவருமே வந்து எதனா ஒரு புது விஷயத்த அவரும் பார்த்தாருனா, இல்லை எங்கன்னா எக்ஸ்போவில் போயிட்டு ஹோம் தியேட்டர் பற்றி எங்கன்னா போய் பார்த்தாருனா டக்குன்னு எங்களுக்கு கால் பண்ணி அதை பற்றி பேசுவார். இல்லை சும்மாவே அவர் வந்து ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணுவார். கால் பண்ணிவிட்டு ஹோம் தியேட்டரில் உட்காந்து இந்த படம் பார்த்தேன், நல்லாயிருக்கு அப்படின்வார். ஸோ அந்த ஒரு பேஷன், அந்த லவ் டுவர்ட்ஸ் பியூர் சவுண்ட், இதெல்லாம் தான் வந்து நம்ம எல்லாரையுமே வந்து இங்கே இணைச்சி இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம வந்து பிஸ்னஸ்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு பேஷன் வந்து ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணும்போது அதிலிருந்து கிடைக்கிற அந்த ஒரு மன திருப்தி வந்து வேறு எதுலையுமே கிடைக்காது. ஸோ அந்த விஷயத்தில் நான் வந்து லக்கின்னு தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் நினச்சபடி வந்துருச்சு. இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சரவுண்ட் ஸ்பீக்கர் வந்து 4 சரவுண்ட் ஸ்பீக்கருமே சைடு வால்ஸில் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து அப்போயே நாங்கள் ப்ரொபோசல் கொடுத்துருந்தோம், அது வந்து இன்வாலாக மாற்றிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டாக்ஸ் வந்து இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்து இன்வாலாக மாற்றிட்டு பின்னாடி ரியரில் வந்து அது போடுறது மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ அது ஒன்று, அந்த டைமில் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தது. ஸோ அதனால தான் அது வந்து சைடில் வச்சுருப்போம், இல்லாட்டி அப்போயே அது பின்னாடி வச்சுருப்போம். ஸோ இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் வந்து அப்கிரேட் ப்ரொபோசலில் இருக்குது. ஸோ அதை அப்கிரேட் பண்ணும்போது மேபி இது வந்து ரியர் வாலில் வந்து நாங்கள் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஹேவிங் செட் தட், இந்த காம்பேக்ட் ரூமில் 11.1 சேனல் வந்து ரொம்பவே சூப்பராக சீம்லெஸ்ஸாக இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. இந்த சின்ன ரூமுங்கிற அந்த ஒரு உணர்வே வந்து இல்லாமல் லைட் ஆஃப் பண்ணோடனே ஒரு பெரிய ரூமில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு இது வந்து ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருச்சு. Laura! Laura? Laura! No. No. Move! Go! ஸோ இந்த காணொளியோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களுமே வந்து முன்னாடி ரொம்ப காலதாமதம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இந்த ஹோம் தியேட்டரை வந்து ஷூட் பண்ணி எதுக்கு யூடியூப்பில் போடணும் அப்படின்ற ஒரு நினப்பு தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் நான் உட்காந்து யோசிக்கும்போது ஒரு விஷயம் வந்து, கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன தான் நாங்கள் வந்து குவாலிட்டியாக நாங்கள் பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலுமே, ஒரு ஹோம் தியேட்டர் 2 வருஷம் கழித்து, ஒரு 2-2.5 வருஷம் கழித்து அது காலத்தையும் வந்து தாண்டி எப்படி நிற்கிது, எப்படி இருக்குது, என்ன மாதிரியான குவாலிட்டியெலாம் பண்ணியிருந்தால் அந்த ஹோம் தியேட்டர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயங்கும். இதெல்லாம் வந்து அதோட லாஞ்சிட்டிவிட்டி வந்து ஒரு கொஸ்டின் ஆகுது இல்லையா? அது வந்து அந்த ஹோம் தியேட்டர் நீங்கள் கட்டமைச்சு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் தான், அவ்வளோ நாள் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பட் இந்த ஹோம் தியேட்டர் வந்து ஏற்கனவே வந்து 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ணதுனால இப்போ அந்த குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அப்போது ஹோம் தியேட்டர் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னாடியே எல்லாத்தையும் யோசித்து பண்ணியிருந்தால் அது 2 வருஷம் கழிச்சியும் இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கிறதுக்கான ரீசன் வந்து, அப்போது நாங்கள் வந்து 0 காம்ப்ரமைஸ், குவாலிட்டியில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாததுனால தான் இன்றைக்கி இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆஸ்தட்டிக்லி இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அப்படியே ஒரிஜினலாக இருந்தாலுமே சவுண்ட் சிஸ்டமும் வந்து நாங்கள் எதுவுமே வந்து இந்த 2 வருஷத்தில் அப்கிரேட் பண்ணலை, எதுவுமே பண்ணல. நாங்கள் ஆஸ் இட் இஸ் எப்படி விட்டுட்டு போனோமோ அது அப்படியே தான் இருக்குது. நடுவில் வந்து லைட்டு வந்து கொஞ்சம் ஃப்ளிக்கர் ஆகுது, ஒரு லைட் வந்து ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு மட்டும் தான் நாங்கள் வந்து எங்களோட எலக்ட்ரிஷியன் அனுப்பிச்சு, அதுவும் லூஸ் கனெக்ஷனாக இருந்தது, அதையும் வந்து நாங்கள் சரி பண்ணிவிட்டு போனோம். ஸோ இந்த 2 வருஷத்தில் எங்களோட பங்களிப்பு இந்த ஹோம் தியேட்டரில் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமல் தான். மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப மினிமலாக தான் வந்து கஸ்டமரும் பண்ணியிருக்காரு. அன்றைக்கே நாங்கள் வந்து இந்த மாதிரி குவாலிட்டியில் தான் இந்த ஹோம் தியேட்டர் இருக்கணும், இந்த மாதிரியான குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக முடிவு எடுத்ததுனால தான் காலத்தையும் வந்து வென்று இந்த ஹோம் தியேட்டர் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து மேபி உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஏற்கனவே ஹோம் தியேட்டர் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு 2 வருஷம் கழித்து உங்களோட ஹோம் தியேட்டர் எப்படி இருக்குது அண்ட் நீங்கள் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் ஆஸ் அ கஸ்டமர் உங்களுக்குமே வந்து நீங்கள் சப்போஸ் ஹோம் தியேட்டர் கட்டமைக்க போகிறீங்கன்னா
அது வந்து ஆரம்பத்தில் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் அது செயல்படுத்தி அது வந்து காட்டும்போது என்ன குவாலிட்டியில் வருது, அது வந்து காலத்துக்கும் நிலச்சி நிற்குமா, இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சில இடத்துல நம்ம வந்து காம்ப்ரமைஸ் குவாலிட்டியில் பண்ணோன்னா அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ அதில் வந்து நம்ம தேவையில்லாத செலவு வந்து இழுத்து விட்டுட்டே இருக்கும். அது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே வந்து நம்ம முன்னாடியே அதுக்கான டிசைன் அண்ட் என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ், அந்த குவாலிட்டி இதெல்லாம் வந்து நிர்ணயம் பண்ணிட்டோன்னா பக்காவாக அது வந்து போயிட்டே இருக்கும். அண்ட் இதுதான் இந்த காணொலி மூலிமா உங்களுக்கு வந்து தெரிய வைக்க நான் நினச்சேன். அண்ட் அது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக சொல்லணுமோ நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹோம் தியேட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாங்கள் வந்து கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் இந்த ஹோம் தியேட்டர் பிடிச்சிருந்ததுன்னா லைக் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸ் அண்ட் இந்த ஹோம் தியேட்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் உங்களோட ஹோம் தியேட்டருக்கு என்ன மெயின்டெனன்ஸ் ஆகுது, இதை பற்றிலாம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் உங்களோட எக்ஸிஸ்டிங் ஹோம் தியேட்டரை வந்து எப்படி மேம்படுத்தலாம், அண்ட் அதுலேயுமே வந்து மினிமம் மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி பண்ணலாம், இதெல்லாம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதை பற்றியும் நான் வந்து ஒரு வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். அண்ட் இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் அடுத்த வாரம் உங்களெல்லாம் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.